என்னம்மா ட்ரெஸ் மாத்திட்டு வர நேரம் ஆயிட்டு, அதுக்கு ஏன் இப்படி அலறியா? அலறியா? நான் எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமாட்டி? வாங்க வாங்கன்னு உங்களுக்கு காப்பியை போட்டு வச்சுட்டு அழைச்சா அது கூட வர முடியாதுன்னு. அந்த பிள்ளைங்க அழகானும் மாறுவா. அவ அப்பதான் தலையை சீவி சிங்காரிச்சிட்டு கிடக்கா. எனக்கு காப்பியை கொண்டாம. ஏன் நித்யா, ஏடி வாயே, எவ்வளவு நேரம் ஆகுது பாரு, காப்பி ஆறிரும். வாரம்மா. ஏம்மா? அதம்பாரம் பிடிச்ச பேவலமா இதுகளுக்கு காப்பி ஆத்தி வச்சு நம்ம தாங்க வேண்டியிருக்கு. ஏம்மா, அந்த எருமை மாடு பண்ணுச்சுன்னா அவளை மட்டும் திட்டு, அதென்ன இதுகளுக்குன்னு என்னையும் சேர்த்து சொல்ல? ஆமா, நீ ரொம்ப ஒழுங்கு. நீ கூப்பிட முன்னே வந்து உட்காந்துட்டு அந்த அன்னைக்கு சீக்கிரம் காப்பியை குடிச்சிட்டு எந்திட்டு வெறும் காப்பி என்னன்னு குடிக்க அந்த முறுக்கேடு. என்ன காப்பியை கொண்டாம்மா? வந்துட்டியம்மா தாயே, முடி அலங்காரம்லாம் முடிஞ்சுதா? ஏம்மா, அது முடி அலங்காரம் இல்லம்மா, சிகை அலங்காரம். முனிசே ரொம்ப நீட்டா தானே டீ? நான் இங்கிட்டி நீட்டுதேன், நீ தான் இப்படி நேரம் நீட்டி நீட்டி சீவிட்டு வந்தா. பழையபடி சட்டியை கவுத்து போட்டனாக்கா தான் தலையை சீவி இருக்க. இதென்ன நல்லாவா இருக்கு? அதுக்கு என்னைய மாதிரி ஃப்ரீ ஹேர் விட்டுறலாம். ஆமா, பெரிய ஃப்ரீ ஹேர் விட்ட உன் மண்டைய பாரு, பங்களா நாய் மாதிரி மொசு மொசுன்னு இருக்கு. நீ என்னைய சொல்லியோ? எடி, நாய் பையன் பேச வேலை வச்சுக்கிட்டா பல்ல தட்டிடுவேன் பாத்துக்கோ. எங்க நீ பண்ணி பாரு, உன் கண்ணாடியோட உன் கண்ணை குத்தி வெளியில எடுத்துருதேன். ஏமா உன் பெரியம்மாவை பேசல மட்டும் நீ எதுவுமே சொல்லல, என்னைய மட்டும் ஏசியா? ரெண்டு பேரையும் நம்பி சொல்லுதேன். பேசுறத பார்த்தா அக்கா தங்கச்சி பேச மாதிரியா இருக்கு. 4 பேர் கேட்டலவன இனி சிரிச்சு துப்பால் வெட்டி பிள்ளை வளர்த்துக்க லட்சணத்தை பாருன்னு. தரசக்கா, உள்ள வாச்சிட பொண்ணே. ஏன்க்கா பிள்ளைல ஏசிட்டா இருக்கியா? வாசல் வரைக்கும் சத்தம் கேக்கு. அது என்னைக்கு உள்ளதானே சின்ன பொண்ணு, பிள்ளைலாவா வருதுவோ? நம்ம எப்படியோ இருந்தோம் ஒரு காலத்துல. இதுவும் இருக்கத பார்த்தா யோசிச்சே பார்க்க முடியல. இப்படி எல்லாம் இருக்கும்ல பிள்ளைன்னு சங்கடமா இருக்கு பாத்துக்கோ. ஒருத்திக்கு 5 நிமிஷம் வாயை மூட மாட்டேக்கால. சண்டை போடாம அவளுக்கு இருக்கவே முடிய மாட்டேங்குது. சின்ன பிள்ளைல தானக்கா, அதை போட்டு இப்படி ஏசிட்டு கிடக்கு. என்னைக்கு சண்டை போடுவாளோ, நாளைக்கு சேர்ந்துக்கிடுவாள்வோ. யாரு இவள்வளா? அப்படி சேர்ந்தால்வளா? நீ சொல்லிட்டா நான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கலவோ, இன்னும் சின்ன பிள்ளைன்னு வேற சொல்லுதே இவள்வள. 2 பேருக்கும் பரிச்சை நடக்கு பாத்துக்கோ. படிக்கிறதுக்கு சண்டை, இருக்கிறதுக்கு சண்டை, காப்பி அடிக்கும் போது கூட சண்டை. இவள்வள என்ன செய்ய சொல்லு? இரு சின்ன பொண்ணு, ஏன் நின்னுகிட்டே இருக்க? காப்பி அடியும் சின்ன பொண்ணு. வேண்டாம்க்கா, இப்ப வீட்டுக்கு போய் நான் போடணும். வீட்டுல இருக்கே மண்டேடியா இருக்காதான், ஒரு எட்டு வந்துட்டு போமேன்னு வந்தேன். எட்டியா பல்ல கடிச்சிட்டு இப்படி நிக்க? சண்டை போட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும், காப்பியை குடி. எம்மா எம்மா, சின்ன பொண்ணு அப்படியே பொட்டுக்கல்ல வாங்க உங்க வீட்டு பக்கம் வந்தா பாத்துக்கோ. நிறைய செருப்பா கிடந்த மாதிரி இருந்தது. யாரும் வந்திருப்பா போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஆமாக்கா, என் நாத்தனா கரியா வீட்டுக்காரரும் வந்திருந்தாவோ, இப்ப அவர் ஊரு போயிட்டாரு. இவன் மட்டும் கிடக்கா. ஏன் இவன் மட்டும் கிடக்கா? இவ போலையா? பிறகு அவர் கூட வந்துட்டு கூட போண்டிதானே என்னது வீட்டுல கிடக்கா? அந்த கொடுமை ஏன்க்கா கேக்கியான்னு ஒரு வாரத்துக்கு இங்கதான் கிடப்பா போல. இன்னைக்கு ஒரு நாள் கழித்ததே எனக்கு ஒரு யுகம் கழிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன் ஒரு வாரம் இருக்க போறா? என்னமோ வீட்டுக்காரரு பெங்களூர் வரைக்கும் ட்ரைனிங் போறாராம், அதனால இங்க கிடக்க போறானா. அவன் மாமியா வீட்டுல கிடக்க வேண்டியதானே அப்படியே இருக்குன்னா. ஏன் புருஷன் தான் அப்பப்போ 10 நாள் ட்ரைனிங் 20 நாள் ட்ரைனிங்னு போறாரு. நான் எங்க அம்மா வீட்டுக்கா போறேன், இல்ல போகத்தான் என் மாமியா விடுதாளா? ஆமா, அவ வீட்டுல அவ கிடக்கணுங்க வந்து என்னத்து கொண்டு தொல்லைப்படுத்திட்டு கிடக்கா. ஆமா, அவளுக்கு என்னைய கண்டாலே கருங்கருன்னு இருக்கும். என்னத்தையாவது எனக்கும் என் மாமியாருக்கு எமத்தில் துடன்னு அலைவா. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, விடுவாளா? அதான் வந்து டேரா போட்டா. சரி என்ன செய்ய, சரி சரின்னு கழிக்க வேண்டியதான். ஒரு வாரம் எப்படியாச்சும் பல்ல கடிச்சிட்டு ஒப்பேத்து. என்னத்த ஒப்பேத்த? நம்ம இவ்வளவுதான் வாயை பொத்திட்டு இருக்குன்னு நினைச்சாலும் அவ இருக்க விடுவாள். அங்க வாயை புடுங்கதே தானே அவளுக்கு பொழப்பு. புருஷன் வீட்டுல இருக்க வரைக்கும் சும்மா கிடந்தாக்கா, அவன் வெளியில தான் கிளம்பிருக்கான். உடனே சொல்லுதா, ஏன் மைனி நான் உங்க ரூம்ல போய் படுத்துக்கிட்டேன், எங்க அம்மா ரூம்ல ஃபேன் தானே வச்சிருக்கியா, உங்க ரூம்ல தான் ஏசி வச்சிருக்கியா, அதனால நான் அங்க போய் படுக்கேன் அப்படிங்க. ஏன் மாமியா என்ன மேலுங்களும் பாத்துட்டு போறா பிறகு. அப்படித்தான் இழுத்து விடுவாள்வே. ஒன்னு லாட்ட ஒன்னு இழுத்து விடுவாள்வே. ஏசி காத்த அம்மைக்கு பிடிக்காது, அதனால வைக்காம இருக்காவோ. என்னமோ வேணும்னே நம்ம செஞ்சானாக்கா பேசுவாள்வோ. இப்படித்தான்க்கா ஒவ்வொரு வார்த்தையும் வாழைப்பழத்துல ஊசி எத்தனை மாதிரி பேசுது, பொடி வச்சு பேசுது. இதே வேலை அவளுக்கு. நமக்கு அது புரியாம இருந்தா சரி, நமக்கு தெரியணும் புரியணும்னு தான் அவ்வளவு தெளிவா அவ சொல்லுதா ஊசி எத்தனை எனக்கா. அப்படிங்கும்போது கோவம் வருது, படப்படன்னு பேசிடுதும், தனி சண்டையா போயிருது. சரி ஒரு வாரம் தானே, சரி சரின்னு களி. இப்ப அவ என்ன சொன்னாலும் வெளியில தெரியாது. நீ பேசிட்டேன்னு வையன், என் மாவா ஒரு வாரம் தான் இருக்க வந்தா அவட்ட எப்படி சண்டை போட்டு நான் தான் ரூபா மாமியா. ஆமாக்கா, என் மாமியா வாய்க்கு பயந்து போய் தான் நானும் எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் எப்படி கழிய போதோ எனக்கே தெரியல. வீட்டுல இருக்கவே விருப்பம் இல்ல, அதான் செத்த வந்துட்டு போமேன்னு வந்தேன். சரி நான் இப்ப கிளம்புதேன், போய் நான் காப்பியை போட்டு அவளுக்கு கொடுக்கணும். இத்தே இருங்கத்தே, இப்ப வந்த உடனே போறங்கிய. ஏமாக்கா, என் மேல அம்பிட்டு பாசமா? இல்ல தே, பாசமும் இருக்கத்தான் செய்யுது. நீங்க இருந்தீங்கன்னு வைங்களேன், எங்க அம்மா உங்ககிட்ட பேசிக்கிட்டு போல, நாங்க கொஞ்ச நேரம் தப்பிச்சுக்கிடுவோம். இல்ல அப்படின்னா நேர போக்குக்கு எங்க 2 பேரையும் போட்டு பேசிட்டு ஏசிட்டு கிடப்பா. பாத்தியா சின்ன பொண்ணு என்ன பேசியால் ஒண்ணு? நம்ம இவ்வளவு பார்த்தும் பலன் இல்ல பத்தியா? சின்ன பிள்ளைல தானக்கா, நானும் எங்க அம்மா கிட்ட சின்ன பிள்ளைல அடி வாங்கிட்டு இருக்கும்போது யாராவது இடையில வந்து பேச வந்தாலும் வைங்களேன், அப்பாடா நல்லதா போச்சு இந்த பக்கத்திட்டக்கா பேச வரப்போ நம்ம அம்மா நம்மளை அடிக்காம விட்டுட்டான்னு சந்தோஷப்படுவேன். அது மாதிரி அது ஒண்ணு நினைக்கி. சரிக்கா, நான் பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன். போயிட்டு வரேன். என் நாத்தனால மாமியாலும் தூங்கி எதிர்ச்சிட்டாள்வா, என்ன செய்தாலும் தெரியல. போய் பார்த்துட்டு நேரத்தோட டீயை காப்பியை போட்டு கொடுக்க, இல்லாட்டா அதுக்கு ஒரு பஞ்சாயத்தை வச்சிருவாள்வே. மாறம்க்கா, கொஞ்ச நேரம் இருக்கலாம் போறோம்ங்க. சரி போறதான் போற. உன் நாத்தனக்காரி வேணுமே உன் மாமியாட்டேன்னு சொல்லி இழுத்து விடுவா. என்ன நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையாவே இருந்துக்கோ சரியா? வார்த்தையை விட்டுறாத அவசரப்பட்டு. நீ எப்பவும் போல படபடன்னு பேசிட்டேன்னு வையன், சண்டையா பெரும். கொஞ்சம் அமைதியா இருந்திருந்த ஒரு வாரத்துக்கு. அம்மா நீ சொல்றத பார்த்தா சிறடி காசி நாடகத்துல வர முத்துக்கு மீனா சொல்லி கொடுக்கணக்கா இருக்கு. பொறுமையா இருங்க, ஒரு வாரத்துக்கு வாயை திறக்காதீங்க அப்படின்னுட்டு. அது யாருக்கா முத்து? அது ஒரு நாடகத்துல வார கதை சின்ன பொண்ணு.
ஒரு பையன் நல்ல பையன் பாத்துக்க, கொஞ்சம் கோவக்காரன். அதனால அவனை கோவப்பட வச்சு மத்தவங்க எல்லாரும் பழிய தூக்கி மேல போடணும்னு நினைடாவோ. அந்த கதையை ஒரு வாரமா எடுத்துக்கிட்டு இருக்கான் பாத்துக்கோ. அதைத்தான் சொல்லிட்டு கிடக்காள்வோ. 10ஆம் கிளாஸ் படிக்காத பரீட்சை நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருந்து நாடகத்துக்கு கதையை பேச பத்தியா? இப்ப தெரியுதா எதுக்கு ஏஸ்தம்னு? சீரியல் கதையாவக்கா இவ்வளவு நேரம் பேசுனீங்க. நான் யாரா என்னமோ ஏதோ பக்கத்து வீட்டுக்காரரை தான் சொல்லிடலாம்னு நினைச்சிட்டேன். பரீட்சை நடக்குங்கிறதுக்காண்டி எதுவுமே பார்க்காமலாக்கா இருக்க முடியும். ஒரே பரீட்சை இருந்தாலும் பிள்ளைகளுக்கு தலைவலி வந்துடும். ஐயா பாவம் பார்த்துட்டு போதுன்னு விடுங்க. நானும் ஒரு காலத்துல படத்தை பார்த்து சிரிச்சுட்டு கிடந்தவாதான். இன்னைக்கு மாமியா நாத்தனான்னு யோசிக்கே சரியா இருக்கு. நம்ம வீட்டுல இருக்க வரைக்காவது நம்ம பிள்ளைகள் சந்தோஷமா இருந்துட்டு போட்டும்க்கா. சரிக்கா, நான் பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன். போயிட்டு வரேன் என்ன? சரி சின்ன பொண்ணு, பாத்துப்போ. ஏம்பட்டி தலையை எப்படி வச்சிருக்க? எம்மா என்ன விட்டுச்சுலா ஓடுது பெரு. நான் என்னம்மா செய்ய வந்த நேரத்துல தான் நீ என்னத்தையா தலையை பார்த்து விடுவா. அங்க என்ன மாமியாலாம் தலையை பாப்பா? எந்த விக்கட்டி மாமியாக்காரி மருமகளுக்கு தலை பார்த்து பேன் குத்திட்டு கிடப்பா. நீ தான் தலையை பேணிக்கிடணும். முடியெல்லாம் கழிஞ்சு வச்சு பெரு. அது கிடக்கட்டும், விடுமா. உன் மருமகள் எங்க? ஆளையே காணும். எங்க போனா? இங்க நான் எங்கேயாவது பேரு பாட்டி. ஏன் வீடுன்னு இருக்க முடியாது? அவாட்டுக்கு அளவிட போயிட்டா? ஏட்டி சும்மா கடை, எங்கேயாச்சும் பேருப்பா. இப்ப வந்துருவா, வார நேரம் தான். காதுல விழுந்துற போது சண்டையில போய் முடிஞ்சிடும் பிறகு. ஏன் அவ சண்டை போட்டுருவாளான்னு நீ பயப்படுத? அந்த அளவுக்கு நீ உன் மருமகளை பார்த்தே பயப்பட ஆரம்பிச்சிட்ட என்னம்மா? ஏட்டி பயம்னு சொன்னது சண்டை வந்துடக்கூடாதுல. உனக்கு அவளுக்கு சண்டை வந்துட்டு இருந்ததுன்னா நீங்க இன்னும் 2-3 நாள் இருக்கணும் இருக்க. சண்டை போட்டு மூஞ்சி முறை இழுத்துட்டு கிடப்பியா 2 பேரும். எனக்கு தான் சிறையா இருக்கும். அதுதான் சொன்னேன். இல்ல நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நல்லா உன் மருமகளுக்கு ரொம்ப பயப்படுதம்மா நீ. பயப்படமுடில, ஒன்னும் செய்யல. பெசாட்டி வாய முடிட்டு இரு. நீ என்னத்தையாவது ஆரம்பிக்காத. ஆமா, நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். உன் மருமக 100 நாள் வேலைக்கு போறாளே, இப்பமெல்லாம் போறது இல்லையோ? கூப்பிட்ட நேரம் போவாட்டி, எப்பவாச்சும் கூப்பிடுவாங்க, அப்போ போவா. சம்பளத்தையெல்லாம் ஒன்றை தராளா இப்படி? அவ எங்க என்கிட்ட தந்தா? அவ உழைக்க அவ வச்சுக்கிடுவா. நம்மகிட்ட ஏன் தரப்போறா? நீ இதுவரை கேட்டதே இல்லையம்மா சம்பளத்தை கொண்டான்னு. நான் அண்ணன்ட்ட சொன்னேன், இப்படி 1 ரூபா துட்டு கூட எனக்கு தராம அவாட்டுக்கு வேலைக்கு போய் அவளே வச்சுக்கிட்டாளே அப்படின்னு. அவன் கண்டுக்கிடவே இல்லை. அதோட நமக்கு அதுக்கு அவ காசு பிறவியா மாமியா பிடிங்கிட்டு விட்டான்னு ஊர் பூரா சொல்லிட்டலைவா. நமக்கு தேவையா? அது என்னம்மா அப்படி சொல்லிட்ட? நீ தானே வரவு செலவு எல்லாம் பார்க்க. அப்போ உன் கையில ஒரு 100 ரூபா கொடுத்தா என்ன அவளுக்கு? எங்க ஊரையெல்லாம் வேலைக்கு போற மருமக்க மாதிரி அப்படியே கொண்டு வந்து மாமியா கையில ரூபாயை கொடுத்துருவாள்வல. என் பக்கத்து வீட்டு ஆவடையம்மா மருமகளெல்லாம் எப்படி அதட்டி வச்சிருக்கா தெரியுமா? அவ 1 ரூபா துட்டு கூட அவ கையில வச்சுக்கிட மாட்டா. கடைக்கு போய் ஜாமாங்க கூட 50 ரூபா தாங்க, 10 ரூபா தாங்க, 20 ரூபா தாங்கன்னு மாமியாட்ட கேட்டுட்டு நிக்க. அந்த அளவுல அவ மருமகளை வச்சிருக்கா தெரியுமா? நீ என்னடானா பைத்தியார பொழப்பு பொழைச்சிக்கிட்டு கிடக்க. அதுக்கு இல்லட்டி, நமக்கு எதுக்கு அவ காசு பணம் எல்லாம்? காசு பணத்தை விடுமா. உன்னைய மதிக்காளா? இப்ப எங்க போயிருக்கானாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்காளா? எங்கேயோ போயிருப்பானு நீயே இருக்க. ஒரு வார்த்தை எத்த நான் இங்க போறேன், இங்க நான் இருக்கேன் இப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும்ல. அதை கூட உன்னை சொல்லிட்டு போக மாட்டேக்கானா? இப்போ நீ மதிக்க மாட்டேக்கான்னு அர்த்தம். நீ அந்த அளவுக்கு அவளை வந்து ஃப்ரீடமா விட்டுருக்க. அதான் தப்பு உன் மேல. ஆமா, அண்ணங்காரன் இதை பத்தி ஒன்னும் கேட்க மாட்டானோ? எங்க அம்மிட்ட சொல்லாம போற வைக்க, எங்க அம்மிட்ட ரூபா கொடுக்க மாட்டேன்னு எதுவும் கேட்க மாட்டானாங்க. அவன் என்னைக்கு கேட்டான்? அவன் ஒரு நாளும் வாயை திறந்து பேச மாட்டான் பொண்டாட்டிட்ட எனக்காண்டி. நானும் போய் தொலைதாம விட்டுருவேன். நான் பேசினோம்னா என் சண்டை தான் மிச்சம். எதுக்கு போட்டு? இப்பமும் ஒன்னும் கெட்டு போலமா. இப்ப திறந்து ஸ்டிக்கா பிடிக்க ஆரம்பிச்சேன்னு வையன், உன் மரமா உன் வழிக்கு வந்துருவா. நீயும் மத்த மாமியா மாதிரி கெத்தா இருக்கலாம். நான் சொல்லுதம்னு கேளு. உன் மேல மதிப்பு மரியாதை இருந்தா உன்ட்ட சொல்லாம அவ அக்கம் பக்கத்துல போக மாட்டா. இன்னைக்கு இப்படி போயிருக்கா. இதை என்ன ஏதுன்னு இன்னைக்கே கேட்டு ஒரு வழி பண்ணு. அதுவும் சரிதான் டி. நான் இப்படியே இருந்தாலும் தப்புதான். சம்பளத்தை தர மாட்டுக்கா, எங்க போனான்னு சொல்லிட்டு போக மாட்டுக்கா, என்ன மதிக்கவும் மாட்டுக்கா. நானும் அப்படியே விட்டேன் பாரு. அது ஏன் தப்புதான். வரட்டும், இப்போ அவட்ட என்ன ஏதுன்னு இன்னைக்கே கேட்டுதேன். ஒரு வழியா பத்த வச்சாச்சுப்பா. காலையில இருந்து என்னத்த சொன்னாலும் மருமகளை விட்டு கொடுக்காம பேசிட்டு கிடந்தா. இவள் இப்படி ஒத்துமையா இருந்தா நம்மளுக்கெல்லாம் மதிப்பு இல்லாம போயிரும். என்னைக்கு நம்ம அம்மையும் நம்ம மைனியும் ஒன்னா இருந்தால்வோன்னா நம்மள பெருசா மதிக்கவே மாட்டாள்வோ. அவளுக்குள்ள ஏதாவது சண்டை நடந்தாதான் எங்க அம்மா என்னையே பெருசா நினைப்பா. மைனிக்காரி வரட்டும், நீக்கு ஒரு பெரிய சண்டையை எடுத்து விட்டுணும். என்னது 2 வில்லங்கமும் தூங்கிட்டு தான் கிடந்தது. இப்போ வந்து வாசல்ல வந்து உட்கார்ந்துருக்கு. ஏத்தே என்ன? ஏன் தே வாய் திடீர்னு குவாண்டிட்டு போகுது? என்ன மைனி, எங்க அம்மையை பத்தி கிண்டலா பேசியா? ஒரு மாமியாருங்க பயம் இல்லையா உங்களுக்கு? அப்படியா மீனா? நீ எந்த அளவுக்கு உன் மாமியார் நாத்தனார மதிச்சு பேசணும் உன் வீட்டுக்காரர் அடிக்கடி என்ன சொல்லியிருக்காரு. உன் அளவுக்கு நான் கிடையாது பத்தியா? இந்த தொப்பி தலையா எக்கா எக்கான்னு வீட்டுல உள்ள விஷயத்த பூரா வெட்ட ஒப்பிச்சிருவோம் போல. அதான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்னை கேவலப்படுத்திட்டு அடக்கா. ஊருக்கு போயிட்டு அந்த ஆள் வரட்டும், வாயிலேயே சமட்டி தள்ளுவேன். ஏன் அவளை பத்தி நீ பேசக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ என் மாமியார் அந்த மதிக்கியோ ரொம்ப? எங்கேயோ அளவட போயிட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வாரியா? மாமியா நாத்தனா வீட்டுல கிடக்கால் விட நாத்தனா கறி நீ தானே வந்திருக்க. ஒரு டீயோ காப்பியோ போட்டு கொடுக்கணும், நேரத்தோட போகணும் வந்திருக்கியா? கோயில் மாடு ஊரு சுத்தி இருந்தாக்கல நீ வாட்டுக்கு அளவட பேர் தான். எங்க போற எங்க வர ஏதாவது வீட்டுல சொல்லிட்டு போறியா? ஏன் தே சொல்லிட்டு போனா நீங்களும் கூட வரலான்னு பத்தியலோ? இப்ப நான் எங்க போனோம்னு தெரியும் அவ்வளவுதானே தே. பக்கத்துல சரசக்கா வீடு வரைக்கும் தான் போயிட்டு வரேன். டீ போடுறதுக்கு தான் நேரம் இருக்கல தே. நம்ம 5:30 மணிக்கு மேலதான் குடிப்போம். மணி 5 கூட அவள இன்னும். சரி நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் டீ போட்டு கொண்டாறேன். எல்லா பொருளும் சேர்த்து போடு. இஞ்சி, ஏலக்காய், மிளகு. தெருப்புழுதி. தெருப்புழுதியா? அப்ப தெருப்புழுதியா இருக்கல தே, அதைத்தான் சொன்னேன். நீ ஒரு மண்ணு டீ போடண்டா காப்பி போடண்டா போய் வீடு வாசல பூரா தூத்து தொளிச்சு கோலம் எடுப்பா. சரி தே. அப்படியே எனக்கு ஒரு கப்பு டீ கொண்டாந்துருங்க, நான் போய் வேலையை பார்க்கேன். தீமுறு பிடிச்சவா. எம்மா என்ன டீ? அவ எவ்வளவு மெத்தனத்துல பேசிட்டு போறா, நீ வாட்டுக்கு இருக்க. என்ன செய்ய சொல்லுதே? இப்படித்தானே இருந்தாவனும் அடிச்சா கொள்ள முடியும். வா இதை போய் அண்ணன்ட்ட சொல்லுவோம்.
ஏட்டி அவன் ராத்திரி வேலைக்கு போனும்ட்டி தூங்கிட்டு கிடக்கான். அவன்கிட்ட போய் சொல்லி என்ன போகுது? இப்படியே அவ செய்யற எல்லாத்துக்கும் என்ன செய்ய போகுதுன்னு இருக்க போய் தான் அவ ஒரே அடியா தலைக்கு மேல ஏறிட்டா. வா இப்பவுமே அண்ணன் சொல்லி கண்டிப்போம். அதுக்குள்ள டீ தூங்குதவனை போட்டு எழுப்பணுமான்னு பாக்கேன். இப்படியே நீ யோசிச்சுக்கிட்டே இருவோம். மருமா வருஷத்துக்கு நீ மதிக்கவே மாட்டா பரவாயில்லையா? சரி வா கேப்போம் என்ன ஏதுன்னு. இவ்வளவு மாமியாருக்கும் மருமலுக்கும் சண்டலத்து விடுதக்குள்ள நமக்கு பிபி வந்துரும் போல. ஒன்னையும் சொல்லி சொல்லிலாம் செய்தா எங்க அத்தா கறி. இந்தா வாரேன். எம்மா அண்ணனை எழுப்பு. இல்ல ராசு, ஏ ராசு எந்தில. என்னம்மா எதுக்கு இப்பவுமே எழுப்புன? நான் ஒரு 7 மணி வரைக்கும் தூங்கணும். நைட்டு வேலைக்கு போண்டிருக்கு பத்தியா? தூங்க போறானா? இவன் தூங்கினோம்னா இன்னைக்கு சண்டை எடுத்து விட முடியாத. ஆக்சன் ஆரம்பிச்சிட வேண்டியதான். என்ன யாமினா ஒரு மாதிரி பேசுதா? என்ன தன்னே சொல்லுத. நான் வந்ததே மைனிக்கு பிடிக்கல. நான் வந்திருக்கேன் தெரிஞ்சு பக்கத்து வீட்டுல போய் பெசாட்டி இருந்துட்டா பத்துக்கோ. இப்பதான் வந்தா. ஒரு டீ போட்டு தாங்க மைனின்னு கேட்டது கூட போட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டா ஒன்னே. ஏடி அவ டீ போட்டு தாரம்னு சொன்னா நான் தானே போடாதான்னு கோபமா சொன்னேன். சும்மா இரிமா நீ வேற. நல்லா பேசிக்கிட்டு இருக்கல குறுக்க பேசிக்கிட்டு அமைதியா நின்று வேடிக்கை பாரு. இல்ல மீனா நீ ஏதோ தப்பா புரிஞ்சிருக்க. சின்ன பொண்ணு அப்படிலாம் செய்யவே மாட்டாளே. அப்போ என் மாவா போய் பேசான்னு சொல்றியாப்பா? அப்படி இல்லம்மா, மத்தியானம் அவ்வளவுக்கான சாப்பாடு செஞ்சு வச்சிருந்தா. அப்படிப்பட்டவா ஒரு டீ போட்டு தர மாட்டோம்னா சொல்ல போறா? அதான் கேட்டேன். ஆமாப்பா நீ இருக்கையில உன் பொண்டாட்டி உனக்காண்டி நடிச்சு எல்லாம் செஞ்சுக்கிடுவா. நீ தூங்கிட்டு கிடக்கல அதான் எங்கிட்ட திமிரு பேசிட்டு போறா. ஆமாண்ணே மைனி அத்து மீறி பேசாவோ. பேச்ச கேட்கவே முடியல. நீயும் ஒண்ணுமே கேட்க மாட்டேங்க பத்தியா? அதான் அவளுக்கு ரொம்ப குளிர்ட்டு போச்சு. அப்படி என்னமா பேசினாவா? போனே அம்மாவா மட்டும் மரியாதை இல்லாம பேசாவோ. அதெல்லாம் கேட்க முடியல. எனக்கு கேட்கவே முடியலன்னு சொல்லிட்டு அதை எப்படி நான் என் வாயால ஒன்றை சொல்ல முடியும்? மரியாதை இல்லாம பேசினாளா? எங்க அவ வரட்டும், நான் என்ன ஏதுன்னு கேட்கேன். நீ இப்படிதான் சொல்லுத. நல்லா உறக்க நீ கேட்டிருந்த அப்படின்னா இப்படி பேசவோல எங்களை. எனக்கு ஏன்டா வந்தவன்னு இருக்கு. என் வீட்டுக்காரர் கூடவே நான் போயிருக்கணும். அப்படியெல்லாம் இல்ல மீனா, நான் கேட்க வேண்டிய விஷயத்துக்கு கேட்கதான் செய்வேன். அப்படி ஒன்னும் நான் வாய மூடிட்டு இருக்கா எல்லாம் கிடையாது. இப்பவே அவளை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்கணும் இல்லையான்னு பாரு. எப்பா ரோசம் வந்துட்டு எங்க அண்ணனுக்கு இனி கச்சேரி தான். இதற்குத்தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரி. இப்ப பாரு, நான் கோவத்துல அவளை கூப்பிடுறத பார்த்தா அவளே என்ன பார்த்து பயந்துருவா. அந்த அளவுக்கு நான் பேசுவேன் பாரு. நீங்க நீ வந்து சாதாரணமா நினைச்சிட்டேன். நான் குடும்பத்துக்குள்ள சண்டை வரக்கூடாங்க கண்டி எவ்வளவோ பொறுமையா போறேன். அவ அத்துமாரி பேசினா அப்படின்னா அதை நான் கேட்காம எப்படி விடுவேன்? இப்ப நான் பேசல அப்படியே பயந்து நடுங்குதாலா இல்லையான்னு மட்டும் பாரு. சின்ன பண்ணே, சின்ன பண்ணே. என்ன சாத்தே கொஞ்சம் சத்தமா பேசுறதுக்கே வாரியில தூக்கிட்டு வந்து நிக்கல. நான் என்ன செய்வேன்? எப்பவுமே யாருக்கும் தெரியாம நான் அடிப்பா. இன்னைக்கு தங்கச்சி முன்னாடி அடிச்சா நான் மானம் போயிருமே. எப்படியாவது சமாளிச்சு அனுப்பிடுவோம். ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, நீ ஒத்தையில வேலை பார்க்கட்டு தான் ஹெல்ப் பண்ணுவேன்னு கூப்பிட்டேன். இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு வேலையும் இல்ல. ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு வேலை பாக்கி வச்சிருக்கேன், அதை செஞ்சுட்டு போயிருங்க. அப்படியே சின்ன பொண்ணு, நீ சொல்லி நான் செய்யாம இருப்பேன். அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் வேலைக்கு போவேன். என்ன வேலை சின்ன பொண்ணு? ரொம்ப நாள் அந்த கக்கூசு கழுவாம கிடக்கு. போகும்போது அதை கழுவிட்டு குளிச்சுட்டு கிளம்புங்க சரியா? கக்கூசு கழுவவா? கக்கூஸ் கழுவுறது என்ன கேவலமா? அதெல்லாம் வீட்டுல இருக்க பொம்பளை மட்டும் தான் செய்யணுமோ? ஆம்பளை செஞ்சா குறைஞ்சு போயிருவீங்களோ? சே நான் எப்ப அப்படி சொன்னேன்? ஆண் என்ன பெண் என்ன? வீட்டுல உள்ள வேலையை வந்து 2 பேரும் ஷேர் பண்ணி பார்த்தாதான் குடும்பம் நல்ல முறையில நடக்கும் சின்ன பொண்ணு. நீ போ, உன் வேலை எதுவும் அது பாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்போ நான் கழுவி விடணும்னு சொல்லு. அப்ப நான் வந்து கழுவி விட்டுட்டு போறேன். என்ன? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இப்பதான் மும்மரமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். இடையில தேவையில்லாம கூப்பிட்டு இருந்தேன்னு வைங்களேன், கையில என்ன இருக்கோ அதை கொண்டே அடிச்சு போடையும் பாத்துக்கோங்க. அதனால சின்ன பொண்ணு நொல்ல கண்ணு புழு புழுன்னு கூப்பிட்டு கிடக்காம உண்டான வேலையை பார்த்துட்டு கிடங்க சரியா? சொல்லும் போது வந்து கழுவி விட்டுட்டு குளிச்சுட்டு போங்க. கோபம் வந்தா கையில கிடக்குது எடுத்து அடிச்சுவாளாம். நல்ல வேலை வந்த கோபத்துக்கு வாரியில கொண்டு சாத்தாம விட்டா. சொல்லிட்டு சின்ன பொண்ணு, நீ போய் வேலையை பாரு. நான் கூப்பிட்டோம்னா கேது. அது வரட்டாமே. ஐயோ, அம்மாவையும் தங்கச்சியும் வேற சமாளிக்கணுமே. என்ன செய்ய போறனோ? ஏம்மா பாத்தியா, சின்ன பொண்ணு ஒரு வேலை பார்க்க மாட்டேங்க. என்னை அத்துமாரி பேசலான்னு சொன்னியா? பாரு வேலை பார்க்க பாருன்னு எப்படி துள்ளி குதிச்சுட்டு வருதான்னு பாரு. வாய முடியல வெக்கங்கட்ட பேல. உன்னையெல்லாம் பிள்ளைன்னு பெத்த மாறல. என் புதிய செருப்பு கொண்டு எடுக்கல. நீ எல்லாம் ஒரு பிள்ளையெல்லாம் எனக்குன்னு வந்து வாச்சிருக்கிய. உன்கிட்ட வந்து பிரச்சனையை சொன்ன மாதிரி என் புத்திய செருப்பு கொண்டு அடிக்கணும்ல. விளங்காத பேல. பாட்டி போவோம். எப்பா ஒரு வழியா போயிட்டாவோ. இந்த மாமியா மருமா சண்டைக்கு ஒரு முடிவே இல்லையா? என்ன சண்டை வந்தாலும் கடைசி ஏன் தலைதான் உருளுது. பாத்தில மக்களே என் நிலைமைய. எங்க அம்மா இன்னைக்கு கிளிகிளின்னு கிழிச்சு தொங்க விட்டா. சரி பேசிட்டு போறா, எங்க அம்மா தானே. அப்புறம் எப்பவும் சொல்லுதான், சின்ன பொண்ணு தான் எப்பவுமே சொல்லுவா. அவ வேலை பக்கத்துல பிஸியா இருக்கா பத்தில. அதனாலதான் நான் சொல்லுதேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்ன அதோட உங்க பக்கத்து வீட்டுக்காரவோ ஏத்து வீட்டுக்காரவோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்ப்போம். என்ன?